சிறுபான்மை சமூகத்திலேயே இஸ்லாமிய சமுதாயத்திலும் கிறிஸ்தவ சமுதாயத்திலையும் 40 வயசு கீழே இருக்கக்கூடிய அந்த இளைய தலைமுறை தே ஆர் நாட் ஹாப்பி வித் டிஎம்கே அலையன்ஸ். அவர்கள் நம்மை வாக்கு வங்கியிலாக அவர்கள் பயன்படுத்துறாங்க. எஸ்டிபிங்கிற கட்சி ஏன் உருவாகணும்னு யோசிக்கணும். மனிதநேய மக்கள் கட்சி ஏன் உருவாச்சுன்னு யோசிக்கணும். இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், தமிழ்நாடு முஸ்லீம் லீக்லாம் ஏற்கனவே இருக்குதே. அவங்களாம் திமுக கூட இருக்காங்களே, ட்ரெடிஷனல் கட்சி, ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய கட்சி. அந்த கட்சிகள் இருக்கும்போது இந்த புதிய கட்சிகளுக்கான தேவை என்ன? ஏன்னா அவங்க நினைக்கிறாங்க திமுக நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணல, இவங்களுக்கு இன்சிடென்ட்லி இவங்க ஏடிஎம்கே பிஜேபி சேர்ந்தனால இவங்களால இங்கே வர முடியல. ஸோ நிர்பந்தத்தின் காரணமாக தான் அங்கே இருக்கிறாங்க, விருப்பத்தின் காரணமாக இல்லை. கட்டாய திருமணம் உங்களுக்கு புரியுங்களா? அப்போ திரு விஜய் வர்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னால், விஜய் ஏடிஎம்கே பிஜேபி சொன்னால் அவருக்காக கன்சிடர் பண்ணி இப்போ நீங்கள் வாக்களிக்கிற முறையை நம்ம பார்ப்போம். ஒன்று நீங்கள் முதலமைச்சர் கேண்டிடேட்டை பார்த்து வாக்களிப்பீங்க. நம்ம எடப்பாடி பழனிசாமி தான்ப்பா ஆட்சிக்கு வரணும், ஸ்டாலின் தான்ப்பா நல்லா ஆட்சி பண்ணுறாருன்னு ஒன்று கீழே நம்ம கேண்டிடேட்டில் ஒருத்தர் பெரிய சல்லி ஒருத்தர் நிற்பார். நம்ம விரும்புகிற கட்சியாக இருக்கும், ஆனால் கேண்டிடேட் ரொம்ப மோசமான கேண்டிடேட் இருக்கும். அப்போ நமக்கு மனசாட்சி உறுத்தி அங்கே பார்க்குறதா இங்கே பார்க்குறதா ஒரு கேள்வி. அதை மாதிரி உங்களுக்கு டிஎம்கே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, டிஎம்கே சாட்டிஸ்ஃபை பண்ணலாம்னு நினைக்கிறவங்க விஜயை பார்க்க வாய்ப்பு உண்டு. அதனால ஒரு 4-5 ஓட்டு நான் விஜய் அள்ளிட்டு வந்துருவான்னு சொல்ல, விஜய் தனித்து போட்டிட்டாருன்னு திமுகவுக்கு பேரிழப்பு. சிறுபான்மை வாக்குகளில், இஸ்லாமிய வாக்குகளில் 20-30% போயிடும். இஸ்லாமிய வாக்குகளில் 30% அவருக்கு போயிடும். கிறிஸ்தவ வாக்குகளில் 50% அவருக்கு போயிடும். அது தனித்து போட்டிட்டார். இது இங்கே வரான்னு வச்சுக்கோங்க, மொத்தமாக சேர்த்து ஒரு 20% வந்துடும். அதாவது சிறுபான்மை வாக்குகளில் 100 வச்சிங்கன்னா அதில் 20 இங்கே வந்துடும். ஸோ அது ஏடிஎம்கே பிஜேபி அட்வான்டேஜ் தானே. அது இல்லாட்டாலும் அட்வான்டேஜுங்கிறது செப்பரேட்.